ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஸ்பெஷல் எடிஷன் ஆஃப் மேட்ச் பார்த்தீங்களா பாஸ் உங்கள் ஃபேவரட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். மேட்ச்சு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. சிராஜ் இப்போ தான் அந்த கடைசி விக்கெட்டை ட்ரமாட்டிக் சர்க்கம்ஸ்டன்சஸில் கியா ஓவலா அந்த கிரவுண்ட் பேர் 5th டே, மோர் இம்பார்ட்டன்ட்லி 25th டே ஆஃப் த டெஸ்ட் சீரீஸ். ஒவ்வொரு மேட்சும் 5வது நாள் வரைக்கும் போயிருக்கு. இந்த யங் இந்தியன் டீம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் 3 லெஜெண்ட்ஸ் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து ஆப்வியஸ்லி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த டீம் வந்து குறைஞ்சிருக்கு. எப்படி போவாங்க என்னன்னு நம்ம எல்லாரும் ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஆனால் இந்த சீரீஸில் எஸ்பெஷலி இந்த மேட்ச்சில், அதுவும் இந்த 4th இன்னிங்ஸில் ஹாரி ப்ரூக் டிஸ்மிசலுக்கு அப்புறம் த வே தே கேம் பேக், ஐ திங்க் இது ஒரு டீம் ஃபார் த ஃபியூச்சர். அதுலேருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம். 5th டெஸ்ட் பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் சீரீஸ் பற்றியும் நம்ம பேச போகிறோம். லெட்ஸ் கெட் த இமோஷன்ஸ் அவுட். ஸ்ரீனி, டீம் ஃபார் த ஃபியூச்சரா இது? டீம் ஃபார் த ஃபியூச்சர், ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வந்து அதர் தன் ரவீந்திர ஜடேஜா, டெஃபினெட்லி மேபி பும்ரா வந்து நம்ம பேசுவோம். டீம் ஃபார் த ஃபியூச்சர் கண்டிப்பாக. பேட்டிங் டெஃபினெட்லி, பவுலிங் டெஃபினெட்லி டீம் ஃபார் த ஃபியூச்சர். பட் ஐ திங்க் பிஃபோர் வி திங்க் அபவுட் த ஃபியூச்சர், நம்ம வந்து வி ஷுட் ப்ராபப்லி செலிப்ரேட் தி ஹியர் அண்ட் த நவ், தி 5th டெஸ்ட், 5th டே ப்ராபப்லி. ஆமாம், 5th டெஸ்ட் 5th டே. ஆக்சுவலி ஆமாம், இந்த டெஸ்ட்டை மேபி பேசும்போது நம்ம வந்து இந்த 45 மினிட்ஸ் ஹையஸ்ட் இன்டென்சிட்டி என்ன சொல்லலாம், இந்த ட்ராமா வந்து இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டில், எந்த T20 கிரிக்கெட்டில் எல்லா மேட்சும் வந்து கடைசி ஓவர் வரைக்கும் போகும். ஆனால் அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஏன் அது இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குன்னு யோசிக்க பார்க்கும்போது நிறைய ஆன்சர்ஸ் வருது. நான் 2 சொல்கிறேன், மேபி நீங்கள் சொல்லுங்கள். 9 ஃபீல்டர் வெளில இருக்காங்க. ரன்ஸை நிப்பாட்டணுமா இல்லை அடிக்கணுமா? ஒருத்த கையை உடஞ்சி கிறிஸ் வோக்ஸ் உள்ளே வரான், ஷோல்டர் உடஞ்சி கிடக்கு, வந்து ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க. பார்த்து ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும், இந்த கையிலும் ஷேக் ஹேண்ட் கொடுக்க முடியாது. இட்ஸ் ஒரு இந்த டெஸ்ட் கிரிக்கெட் கொண்டு வர இமோஷன்ஸை வந்து ஒரு எவ்ரி பால் ஒரு இவெண்ட்டாக இருக்குது. டாட் பாலா, அவன் ஜுரேல் வந்து க்ளவுஸை எடுக்காமல் அப்படியே த்ரோ அடிக்கிறாரா, பை எடுக்கிறாங்களா இல்லையா, இல்லை எல்லா விதமான ஒரு 4 விதமான உங்களுக்கு வந்து என்றைக்குமே டெஸ்ட்டில் மட்டும்தான் there are 4 அவுட்கம்ஸ். 2 டீம் ஜெயிக்கிறது, டை அண்ட் அ ட்ரா. அதனால எவ்வளோ ஸ்பெஷல் இந்த மூமெண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு. முகமது சிராஜ் போகிறதுக்கு முன்னாடி just take a pause and talk about test ஆமாம், ஐ cricket. மீன் அவங்க 5 டெஸ்ட்டும் வந்து இது வந்து ஒரு எவ்வளோ ஒரு ரேர் இவெண்ட். லைக் 5 டெஸ்ட் 5 நாள் போகிறது, இது இந்த இது கூட வந்து லைக் இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ், நேற்று ஈவினிங் பேட் லைட் மழை வந்ததுனால, இல்லைன்னா இது வந்து 4வது நாளில் முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் நேற்றுக்கு. பட் இட் வெண்ட் டு தட் 5th டே. 25 டேஸ் ஒரு டெஸ்ட் சீரிஸ். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், லைக் ஐ கான்ட் ரீகால் என்னோட லைஃப் டைம்லேயே வந்து லைக் ஒரு 40 வருஷமான டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறதுல வந்துட்டு இல்லை, எனக்கு வந்து ஒரு 5 இந்தியன் டெஸ்ட் சொல்கிறேன். ஐ திங்க் தி ஆஷஸ் வெண்ட் 2017-18 ஏதோ வந்து அந்த ஆஷஸ் வந்து வந்து இட் வாஸ் 4-0 லாஸ், அது வந்து போச்சு. பட் ஸோ அந்த அந்த வகையில் பார்க்கும்போது அந்த இதுதான் இந்த டெஸ்ட்டை நீங்கள் சொல்லணும் வந்து ஒன் டே T20 வந்து T20 அந்த முடிஞ்சிடுறது பிஃபோர் நீங்கள் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டு அடுத்த T20 ஆரம்பிக்கிறது, ஆர் ஓடிஐலையும் ஆரம்பிச்சிடுறது. இந்த டெஸ்ட் வந்து ஒவ்வொரு த வேர்ட் டெஸ்ட் அந்த இது சொல்கிறதே தான் வந்து இட்ஸ் லைக் வெதர் இட்ஸ் த பேட்ஸ்மேன் ஆகட்டும், பவுலர் ஆகட்டும், சிராஜ் அகேன் கம் பேக் டு சிராஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி அவர் ஒருத்தர் தான் வந்து லைக் 5 டெஸ்ட் ஃபுல்லாக விளையாடி கிட்டத்தட்ட 160 இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விளையாடினது. பும்ரா முடிக்கல, ஸ்டோக்ஸ் முடிக்கல, கிறிஸ் வாக்ஸ் முடிக்கல, ஜாஃப்ரா ஆர்ச்சர் எல்லாருமே வந்து போயிட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் வந்து லைக் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங். லிட்டரலி லாஸ்ட் மேன் ஸ்டாண்ட்ஸ் தான் அவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேஸ் பவுலிங்ல. லெட்ஸ் நாட் வேஸ்ட் எனி டைம், போயிடலாம் 5th டேல. 5th டே முதல்ல பேசலாம். அதுக்கப்புறம் தான் இந்த 45 நிமிஷம் பேசுறதுக்கு அப்புறம் நம்ம 4 நாள் என்ன நடந்ததுன்னு கூட ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ என்ட்ரிங் த 5th, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 4th டே ஈவினிங்கில் ஹாரி ப்ரூக் டிஸ்மிசல்லேருந்து ரைட். ஸோ அங்கேருந்து அந்த
அந்த பேட் ஒரு கையால அது பேட் எங்கேயோ போறது, பால் எங்கேயோ போறது, கேட்ச புடிக்கிறாங்க. T20 ஸ்டைல்ல விளையாடுறாரு. இட் ஓப்பன்ஸ் த கேட் அ லிட்டில் பிட். ஒரு சின்ன அந்த டோர்லேருந்து ஒரு பீப் ஹோல் மாரி நமக்கு ஒரு குடுக்குறாங்க. இந்தியன் பவுலர்ஸ்க்கு. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். வியர்ட் இட்ஸ் காம்பினேஷன் வந்து 4த் சீமர் இல்ல. நம்ம அத பத்தி டுவர்ட்ஸ் தி எண்ட் பேசுவோம் நம்ப. பட் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். பிரசித் கிருஷ்ணா மேக்ஸ் அ கம்பேக். சிராஜ் ஆஃப்கோர்ஸ் ரைட். ஆகாஷ்தீப் இருக்காரு. பட் இவங்க 2 தான் மெயின் புரோட்டாகனிஸ்ட்டா இருக்காங்க. ப்ரூக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரஷர் ஒண்ணு போடுறாங்க. பெத்தல் வந்து 5 ரன் 31 பாலா சம்திங் லைக் தட். இந்த ஃபுல் சம்மர் வந்து அவர் அவ்வளவா விளையாடல டெஸ்ட் கிரிக்கெட்ட. நல்லா தெரியுது. அந்த ஃபுல் மொமெண்டமையும் அவர் சக் பண்ணிடுறாரு. அந்த பிரஷர்ல சம்ஹவ் பெத்தல் அவுட் ஆறாரு அண்ட் ஜோ ரூட் கெட்ஸ் சக்ட் இன். இன்னைக்கு மார்னிங் வந்து இப்போ ஆரம்பிக்கும்போது கிறிஸ் வோக்ஸ எடுத்துட்டீங்கன்னா 3 விக்கெட் தான் தேவைங்கிற ஒரு நிலைமையில ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதல் 2 பால்லயே 20% டெஃபிசிட் எடுத்தாச்சு. 2 பால் 2 4 ஒரு ஸ்ட்ரீக்கி 4 ஆஃப் கோர்ஸ். டு கம் பேக் ஃப்ரம் தேர் அங்கேருந்து அந்த விக்கெட் முகமது சிராஜ் அவுட் சைட் தி ஆஃப் Yeah. ஸ்டம்ப். அந்த ஒரு பிளானோட தான் வந்தாங்க ஆமா. கரெக்ட்டா. அது வந்து பட் நீங்க வந்து அதே வந்து ஃபிளிப் பண்ணிட்டு வந்து கிரிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா வந்து, அந்த இடத்துக்கு வந்திருக்கணுமா? அந்த கேட்ச் எடுத்திருந்தாருன்னா முகமது சிராஜ் நேத்தே வந்து மேட்ச் முடிஞ்சிருக்கும். மச் மோர் கம்ஃபர்டபிளி. அது வந்து ஒரு என்ன சொல்றது? அவர் என்ன 19ல இருந்தார் அப்போ. ஸோ 19லேருந்து 111 போனாரு ஹாரி ப்ரூக்ஸ். ஸோ இதுதான் வந்து லைக் நீங்க அந்த ஆரம்ப கேள்வி டெஸ்ட்டுக்கான இதுவும் அப்படியே இருந்தது. அந்த விக்கெட் போனா அவங்க அடிச்ச அந்த 195 ரன் பார்ட்னர்ஷிப்ல வந்துட்டு ஒரு ஓடிஐ ஒரு T20 இருந்தாலும் தேர் இஸ் நோ கம்பேக். இதுல வந்துட்டு அந்த கம்பேக் வந்து அவ்வளோ வந்து அவங்க அடிச்சும் வந்து லைக் இந்தியா ஸ்டில் ஹேட் தி எபிலிட்டி அந்த திருப்பி வந்து 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 வின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 195 ரன்னு பார்ட்னர்ஷிப் இந்த ஃபர்ஸ்ட் 4 நாள்ல 3 நாள் எடுத்தோம்னா வந்துட்டு ம். 100 ரன் பார்ட்னர்ஷிப்பே வந்து வரல. அன்ட்லாஸ் அந்த ஆகாஷ் தீப் அண்ட் இவரோட வந்து ஜெய்ஸ்வாலோட பார்ட்னர்ஷிப். அதுதான் ஜெயஸ்வால். வந்து இந்த மேட்ச்க்கே வந்து ஃபர்ஸ்ட் 100 ரன் பார்ட்னர்ஷிப்பே. 100 ரன் பார்ட்னர்ஷிப் வரது அவ்வளோ கஷ்டமா இருந்ததுன்ற போது, கிட்டத்தட்ட 200 ரன் பார்ட்னர்ஷிப் 195 அந்த ப்ரூக் அண்ட் ரூட். ஸோ அது தாண்டி வந்து வருதுன்றது ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தோம்னா வாட் அ கிரேட் கம்பேக். பட் இன்னொரு பக்கத்துலேருந்து பார்த்தோன்னா வந்து நம்மளா கிரியேட் பண்ணது தான் அந்த பிரச்சனை வந்து ஒழுங்கா கேட்ச் அடிச்சு பிடிச்சிருந்தானா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்து வைக்கிறோம். திஸ் வுட் பீன் மோர் ஒரு நார்மல் விக்டரியா முடிஞ்சிருக்கலாம். ஐ மீன் நாட் நெசசரி டு சே வைக்கிறோம். ம். இட்ஸ் லைக் மேன் ஆஃப் த மொமெண்ட் அவர் சிராஜா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு தான் அது எழுதி தலைவிதின்னு ஒண்ணு எழுதி ஆமா. வச்சிருந்தா அது என்ன ஜஸ்ட் எழுதிருக்கோ ஒரு அதான் ஸ்லைட் நடக்கும்னு சொல்லுவாங்க. டிவியேஷன் பிக்கப் பண்ணலாம் வந்து மேன் ஆஃப் த மூமெண்ட் சிராஜ். அவர் அந்த சிராஜ் வந்து சீரியஸ்க்கு எவ்வளோ முக்கியன்றது வந்துட்டு லார்ட்ஸ் டெஸ்ட்ல வந்து அவுட் ஆனது வந்து நம்ம அப்பவும் அந்த டெஸ்ட் அவர் அவுட் ஆனப்போ சொன்னோம். சிராஜ் வாஸ் கிரஸ்ட் ஃபாலன் டு லைக் நான் அவருக்கே அதாவது இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே வந்து அவருதே ஒரு தனி ஆர்க்கு. அந்த அவுட் ஆயிட்டு வந்து சோகம் தருந்ததுலேருந்து வந்து இந்த வந்து கடைசி விக்கெட் எடுத்து ஜெயிக்கிறதா லைக் இன் லண்டன் 2 டெஸ்ட் லண்டன்ல 2 டெஸ்ட்டுமே வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பக்கம் வந்து லைக் அவுட் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த விக்கெட் எடுக்கிறது வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் தட் சிராஜ் யூனோ ஹீரோ வில்லன் அப்படின்ற மாதிரி வந்து அவரோட ஆர்க் மட்டும் போயிருந்தது. ஆமா. அங்க பிரிட்டிஷ் மீடியால ஐ திங்க் அவர வந்து எனிமி நம்பர் 1, த வில்லன் அந்த மாரி நெறைய பட்டங்கள்லாம் குடுத்து பட் வச்சிருக்காங்க அவருக்கு. ஈக்குவலி வந்து ஆனால் இங்க வந்து அவரை வந்து தே ஹவ் லைக் நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட ஜோ ரூட் வந்து அவரை பத்தி பேசினது லைக் இஸ் அ வாரியர். எவ்ரி டீம் வில் லவ் டு ஹேவ் ஹிம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏன்னா வந்து ஜோ ரூட் கூட சொல்லியிருந்தாரு. இ கம்ஸ் வித் அந்த ஆங்கர் பட் இட் கேன் சி இட்ஸ் அ ஃபேக் ஆங்கர். யூ கேன் சீ த்ரூ இட். இஸ் ஆல்வேஸ் அவர் எப்பவுமே சிரிச்சுண்டே லைக் இஸ் அ வெரி வெரி நைஸ் கை அண்ட் ஹி புஷஸ் ஹிம்செல்ஃப் அந்த இதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் வந்து தேவ் ஆல்சோ லைக் அப்ரிஷியேட்டட் சிராஜ் சிக்னிஃபிகன்ட்லி. அதுவும் இந்த டெஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆட்டும் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் உள்ள கொண்டு வந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸும் அதே மாதிரி தான் வந்து ஹி வாஸ் த கேட்டலிஸ்ட் திரும்பி வந்து இந்தியா டு வின். ஸோ அந்த 2 விக்கெட் வந்தோனே ஜேமி ஸ்மித் அண்ட் ஓவர்டன் அவுட் பண்ணாரு. ஓவர்டன்து வந்து அந்த ரிவ்யூ ரைட்? இன்னைக்கு கொஞ்சம் வி ஹேவ் டு சே கொஞ்சம் அந்த லக் வந்து அம்பயர்ஸ் கால் வந்து இந்தியா ஃபேவர்ல இன்னைக்கு போயிருக்கு. அந்த எஸ்பெஷலி அந்த ஓவர்டனோட ரிவ்யூ.
ஆ அதுக்கப்புறம் நடந்தது. கிறிஸ் வோக்ஸ், அஃப்கோர்ஸ் ஜாஷ் டன் வந்தாரு. அவுட் ஆனாரு. பிரசித் கிருஷ்ணா போல்ட் பண்ணாரு. பட் தென் த மொமெண்ட் ப்ராபப்லி இந்த ஃபுல் சீரிஸ் ஒரு டிசர்வ் பண்ண ஒரு கிளைமாக்ஸ். அத்தன்டன் நல்லா சொன்னாரு காமெண்ட்ரியில. இந்த ஆர்ட்ஃபார்ட் சீரிஸோட கிளைமாக்ஸ் ஃபைனலி கிறிஸ் வோக்ஸ் உடைஞ்ச ஷோல்டரோட அவரால ஒரு ஸ்டெப் அவர் ஓடும்போது கூட அவருக்கு வலி. ஆ அவர் வரும்போது ஒரு செகண்டுக்கு நம்ம வந்து ப்ராபப்லி ஒரு ஈவன் ஃபார் ஹார்ட்கோர் இந்தியன் சப்போர்ட்டர்ஸ்க்கு கூட ஒரு செகண்ட் ஏந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு கட்டாயம் வர வச்சாரு. அவர் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு உள்ளேருந்து. ரிஷப் பந்த் உடைஞ்ச காலோட விளையாடினாரு. உடைஞ்ச கையோட விளையாடினாரு. பட் திஸ் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி அட் அ டிஃப்ரெண்ட் லெவல். அவர் ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. இன்ஃபேக்ட் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் பால் வந்து இந்தியா வந்து சிங்கிள் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் 11 ரன்ஸ் டு வின் இருக்கும்போது கூட அந்த பை அவங்க ஓடும்போது பை பட் பை ஓடிட்டாங்க, அது வேற விஷயம். பட் ஃபீல்டு வந்து ஸ்ப்ரெட்டா இருந்துச்சு. ஏன்னா அந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போடுவோம். நீ அடிக்க ட்ரை பண்ணா மவனை நிக்க அடிச்சு அவுட் பண்ணுவ. சரி. பட் சம்ஹவ் அந்த இடத்துல ஃபீல்ட க்ளோஸ் பண்ணல. ஸோ அது என்ன யோசிக்கிறீங்க? அந்த இடத்துல என்ன ஐ ஸ்ட்ராட்டஜி? திங்க் 2 அவங்க இந்தியாவோட எய்ம் வந்து இட்ஸ் லைக் மிஞ்சி போனா சிங்கிள் தான் போயிருக்கும். ஸோ ராதர் நீங்க ஃபீல்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஹிட் ஓவர் த பவுலர் அண்ட் 4 போச்சுன்னா தட்ஸ் மோர். ஏன்னா வந்து ரன்ஸ் ரொம்ப ப்ரீமியம்ல இருக்கு ரன்ஸ் இந்த இடத்துல. பவுண்டரி கொடுக்கறது வந்து இது. ஸோ மிஞ்சி போனா சிங்கிள் தான் போயிருக்கும். அண்ட் தென் சிராஜ் போட்டுட்டு இருந்தாரு. பட் ஒரு 2 விஷயம் ஒண்ணு என்னன்னா வந்து லைக் அதுவும் எஸ்பெஷலி அந்த பை ஓடுனது வந்து வாஸ் வைடா பவுல் போட்டுட்டு ரன் கொடுக்காம வந்து இருந்திருந்தோன்னா தட் இஸ் வாட் சிராஜ் வாஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ரன் கொடுக்காம ஒர்க்ஸ் டு ஃபேஸ் அட் தி அதர் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவர் இது சொல்லிட்டு இருந்தார். லைக் ஜுரேல் வந்து அந்த விக்கெட் த்ரோ பண்ணது அவரு என்ன எதிர்பார்த்தது ஜுரேலோட த்ரோன் த பால் டு சிராஜ் அண்ட் அவர் வந்து இன்னும் 2 ரன் அவுட் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இந்தியா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபேர். ஒன்ஸ் நீங்க வந்து என்னதான் இன்ஜர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே வந்து பேட்டிங்க்கு வந்துட்டீங்கன்னா வந்துட்டு யூ மேட் டிசிஷன். நான் வந்து ஏன்னா ரன் அடிச்சிருந்தீங்கன்னா வந்து லைக் ஒர்க்ஸ் வந்துட்டு ஒரு சிங்கிள் எடுத்திருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் த பால் அண்ட் சிங்கிள் எடுக்கிறாரு அப்படின்னா தட் கவுண்ட்ஸ். ஸோ லைக் நான் வந்து ஹேவிங் சம் கன்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து நல்ல வேலை நம்ம வந்து ஒர்க்ஸ் அவுட் பண்ணி வின் பண்ணல அப்படி இப்படின்னு. என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஃபேர். ஒன்ஸ் ஹி கம்ஸ் அவுட் டு பேட் அவர் பேட்டிங்க்கு வந்திருந்தாரு முடியல அவுட் ஆயிருந்தாருன்னா தேர் இஸ் நத்திங் ராங். அது பொறுத்த வரைக்கும் ஸோ அப்சல்யூட்லி அவர் ரன்ஸ் அடிக்க தானே வராரு. ஸோ பவுலரோட வேலை வந்து ரன்ஸை தவிர்க்கணும், அவர் அவுட் பண்ணணும். ஸோ அவர் உண்மையாகவே இல்லைன்னா அவர் வரக்கூடாது. அதான். ஸோ வந்துட்டாருன்னா இட்ஸ் ஆல் ஓப்பன் சீசன்பாங்க. பட் அகெயின் ஸோ ஜஸ்ட் கோயிங் பேக், ஏன்னா நம்ம சீரிஸ் பற்றியும் பேசணும். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த டெஸ்ட் மேட்சோட சில 2-3 மூமெண்ட்ஸ் பேசியே ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அஃப்கோர்ஸ் இந்தியா ஓவர் கேஸ்டாக இருந்துச்சு. அதே இந்த காம்பினேஷனோட போனாங்க. ஜஸ்ட் கம்போஜை வந்து நம்ம இவரோட ரீப்ளேஸ் பண்ணோம். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி just 2 spinners, 3 fast bowlers. So the 3 fast bowlers மேல தான் என்டையர் என்ன சொல்றது இந்த ஃபுல் மேட்சே அது மேல தான் டிபெண்டன்ட்டா இருந்துச்சு. கிறிஸ் வோக்ஸ் ஒன்று பென் ஸ்டோக்ஸோட இன்ஜுரி, 2வது கிறிஸ் வோக்ஸோட இன்ஜுரி. ஸோ 2 மேஜர் பிளேயர்ஸ் வந்து அந்த இடத்துல இங்கிலாண்டில் இல்லை. ஆனாலுமே அவங்க பவுலர் ஸ்டெப் அப் பண்ணாங்க. இந்தியாவை 224ல் சுருட்டினாங்க. இந்தியா ஆன் த அதர் ஹேண்ட் அது டிப்பிக்கலா எப்போ நடக்கிற மாதிரி இருக்குன்னா, நம்ம ஆடும்போது பால் எப்படி ஸ்விங் ஆகுது, அவங்க விளையாடும்போது நல்லா பளிச்சுன்னு நல்லா வெயிலா இருக்குங்கிற சோகத்துல இருக்கும்போது 180 ஆல்மோஸ்ட் 175 ஃபார் 3 போது நம்ம நினைச்சோம் முடிஞ்சிருச்சு மேட்ச். இது 3-1 தான், இது இந்தியா ஃபிளாட்டா இருக்காங்க அப்படின்னு. பட் தென் முகமது சிராஜ் ஹி கம்ஸ் பேக் அண்ட் டேக்ஸ் தோஸ் விக்கெட்ஸ். அண்ட் அகைன் பிரசித் கிருஷ்ணாவும் திருப்பி சப்போர்ட் பண்றாரு. ஸோ ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேக் அந்த லாஸ்ட் 7 ஐ விக்கெட்ஸ். திங்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேக் வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் ஆன் தட். வாஸ் மோர் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அகைன் நம்ம அதை பற்றி பேசிட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து லைக் ஒரு பீரியட்ல வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து ஒரு 300 மேலே போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதேதான் ரூட் அவுட் ஆகும்போது இன்ஃபேக்ட் பிரசித் கிருஷ்ணா தான் அந்த ஆல்தோ சிராஜ் விக்கெட் எடுத்தாரு. பட் ஆனால் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் பிரேக் பண்ணது இன்ஸ்டிகேட் பண்ணது வந்து பிரசித் கிருஷ்ணா தான். அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. ரூட் ரொம்ப வந்து ஒரு மாதிரி கோவமான யூஸ்வலி ஆமாட்டாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் ஐ மீன் தட் பாயிண்ட் வென் 175 ஃபார் 3 இருந்தாங்களா அவங்க ரூட் அவுட் ஆகும்போது. அண்ட் 175 ஃபார் 3 இருக்கும்போது கம்ஃபர்டபிளி வந்து 300 350 அப்படின்னு. பட் இது வந்து
இன்னொரு விதத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க பாஸ்பால் கோயிங் பேக் டூ என்ன சொல்றது? இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் 2மே பார்த்தீங்கன்னா, அதுவும் ஓரளவுக்கு திருப்பி வந்துருதா அப்படின்றது மாரி. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நம்ம வந்து லீஸ்ட்ல சொன்னோம். தே பிளேயிங் பாஸ்பால் வித் மோர் பிரெயின்ஸ் அந்த மாரி வந்து லைக் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. பேக் டூ லைக் இந்த இதுல வந்து திருப்பி வந்து தே டிசைடட் ஓகே. ஹாரி ப்ரூக் செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த மாரி விளையாடுனனால தான் வந்து இவ்வளோ ரன்ஸ் அடிச்சாங்க அவங்க வந்து வந்தது. பட் ஜஸ்ட் வென் பேக் டு த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அந்த கொலாப்ஸ் வாஸ் வெதர் திருப்பி வந்து அவங்க அதே இதுல பட் ஈக்குவலி ஐ திங்க் த ஓல்ட் பால் இந்தியாவுக்கும் சரி வந்து நல்லா ஸ்விங் ஆச்சு. லைக் எஸ்பெஷலி தி ஓல்ட் பால். நியூ பால் வந்து அந்த அளவுக்கு ஸ்விங் ஆகல. டு த லேட்டர் பார்ட் வந்து 2 ஆமா. இன்னிங்ஸ்லயுமே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து ஓல்ட் பால் தான் வந்து வொர்க் மச் பெட்டர். அண்ட் ஆஃப் கோர்ஸ் கோயிங் பேக் லைக் கமிங் பேக் இந்த டே 5ல கூட அந்த நியூ பால் எடுக்கல. ஏன்னா, ஒன் ஆஃப் த ரீசன் அந்த நியூ பால் எடுக்காததுக்கு காரணம் வந்து, அந்த நியூ பால் வந்து ஸ்விங் ஆக ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு 7த் ஆர் 8த் ஓவருக்கு அப்புறம் தான். அந்த லேக்கர் போனதுக்கப்புறம், அந்த இனிஷியல் ஷைன் போனதுக்கப்புறம் ஸ்விங் ஆக ஆரம்பிக்கும். பட் அதுக்குள்ள மேட்சே முடிஞ்சிருக்கும். ஸோ கிரேட் கால் நாட் டேக்கிங் த நியூ பால். அ பட் அகைன் கிரேட் கம்பேக். எனக்கு தெரிஞ்சு தட் வாஸ் 2 டர்னிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நம்ப சிராஜோட கேட்ச் டர்னிங் பாயிண்ட்டா, ஹாரி ப்ரூக்கோட டிஸ்மிஸல் டர்னிங் பாயிண்ட். பட் கொஞ்சம் பின்னாடி பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து அந்த இந்தியாவோட கம்பேக் வி ஷுட் ஹைலி அண்டர் எஸ்டிமேட்டட் இந்த 7 விக்கெட்ஸ். அண்ட் தென் ஜெயஸ்வால் ஓட ஆட்டிட்யூட் ஐ திங்க் இங்கிலாந்தோட பேட்டிங்லேருந்து கொஞ்சம் கத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க வந்து சர்வைவ் ஆகறதுக்கான கேம் கிடையாது இது. இது நம்மளோட அந்த ஓல்ட் ஸ்கூல்ன்னு சொல்றேன். அந்த ஓல்ட் ஸ்கூல்னா நான் அந்த ஐபிஎல் ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைல் சொல்லிட்டு இருக்கேன் நான். ரொம்ப பழசுலாம் இல்ல. ஆனா, இந்த மாரி பிட்ச்ல என்ன பண்ணலாம்? அட்றா நீ பார்த்துக்கலாம். ஏன்னா, எந்த பால்ல வேணா, எப்ப வேணா நம்ம அவுட் ஆகலாம். ஸோ லெட்ஸ் ஸ்கோர். ஸோ 3 மேன் மேலேருந்து ஆல்மோஸ்ட் அவரோட 60% ஆர் 70% ரன்ஸ் வந்து ஃபைன் லெக் அண்ட் 3 பிஹைண்ட் த ஸ்கொயர் தான் அவர் எடுத்தாரு. ஸோ ஜெய்ஸ்வாலோட செஞ்சுரி அண்ட் போனஸ் ஆகாஷ் யா. தீப்போட 66 தட் 107 ரன் பார்ட்னர்ஷிப். அதுதான் செட்டப் ஆமா. பண்ணிச்சு மேட்ச. அந்த இது ஆகாஷ் தீப்போட லைக் 66 சிக்னிஃபிகன்ட் போனஸ். ஏன்னா வந்து ஐ டோன்ட் திங்க் மீன் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆகாஷ் தீப் ஜஸ்ட் மார்னிங் வந்துட்டு ஒரு மேபி டக்குனு அவுட் ஆயிருக்கலாம். இல்ல ஒரு மேபி 4, 5 ஓவர் விளையாடிருந்திருக்கலாம் அப்படிதான். டு பிளே ஆல்மோஸ்ட் செஷன் லஞ்ச் வரைக்கும் விளையாடினது வந்துட்டு, அதுதான் வந்து அந்த ஒரு மேஜர் போனஸ். அவர் அவுட் ஸ்கோர் பண்ணாரு ஆக்சுவலி ஜெயஸ்வால. அந்த ஹோல் 106 ரன், 107 ரன் பார்ட்னர்ஷிப்ல அவர் தான் ஆக்சுவலி 20 66 ரன் எடுத்தாரு. சாரி ஓகே. எனக்கு வந்து டக்குனு பட் அகைன் 2018 சீரிஸ்ல வந்துட்டு இதே லார்ட்ஸ்ல வந்துட்டு ஷமி அண்ட் பும்ரா லாஸ்ட் விக்கெட் பேட்டிங் பண்ணாங்கல்ல. கிட்டத்தட்ட 2021 2080 இல்ல சீரிஸ் அது. 2021 தான் வி லாஸ்ட்ல. இல்ல. 2018ல வந்து நம்ம விராட் கோலி 4 செஞ்சுரி, 3 செஞ்சுரி ஏதோ அடிச்சாரு. பட் இந்தியா ஸ்டில் லாஸ்ட் 4-1. நீங்க சொல்ற 2021 அதுக்கப்புறம் ஆமா. கோவிட்க்கு அப்புறம் லாஸ்ட் கோவிட் மேட்ச் வந்து போஸ்ட் விளையாடல. கோவிட் தான் கரெக்ட். ஐ ரிமெம்பர் வி வர் அவே இன் இதே மாரி தான் லைக் அப்போ வந்து வி வர் அவே ஆன் ஹாலிடே எங்கேயோ இருந்தோம். அண்ட் ஹாலிடேல பீச்ல வந்து சிக்னலே இல்லாம பார்த்துட்டு இருந்தோம் அந்த மேட்ச்ச வந்து நான். ஸோ இல்ல அதே மாரி வந்து லார்ட்ஸ்ல வந்து லைக் அவ அவங்க அந்த அந்த ஒரு பேட்டிங் லைக் ஸோ இது வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா வந்து லைக் நம்ம போன லார்ட்ஸ் மேட்ச் அப்போ வந்து பேசினோம். இட்ஸ் அபவுட் பவுலர்ஸ் கான்ட்ரிபியூஷன் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் அவங்களுக்கே. இந்த அவங்க பண்ற இந்த 20 ரன், 25 ரன் ஓகே 60 ரன் இந்த இதுல லைக் நம்ம ஒரு பவுலருக்கு சேர்த்து அவர் தனியாவே வந்து 60 ரன் அடிச்சாரு. பட் ஜஸ்ட் அந்த அந்த கான்ட்ரிபியூஷன் மேக்ஸ் லைக் அப்பதான் வந்து லைக் அவங்களுக்கே பவுல் பண்றதுக்கு தே ஹேவ் தட் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் தி ரெஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ் கீப்பிங் தி ஆப்போசிஷன் அவுட் மேக்ஸ் சச் எ டிஃபரன்ஸ் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த பவுலர்ஸ் வந்து பேட் பண்ணி ஆளுக்கு ஒரு 20 ரன் அடிக்கிறது போறோம். அதுவே வந்து லைக் இந்தியாவோட அதான் ப்ராப்ளம் இந்த சீரிஸ்ல வந்து பவுலர்ஸ் நாட் கான்ட்ரிபியூட். டிராஸ்டிக் சேஞ்சஸா ஸோ வரலாம். நம்ம அந்த டெய்ல் பத்தியும் நம்ம பேசலாம். இந்த சீரிஸோட நம்ம 6 டேக் அவேஸ் நம்ம பேச போறோம். ஸ்ரீனிர் 3, நான் 3 கொண்டு வர போறேன். பட் அஃப்கோர்ஸ் நாங்க பேசுறது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னா, அஃப்கோர்ஸ் யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா, அந்த லைக்க மட்டும் அப்படி டக்குன்னு தட்டி விட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, கண்டிப்பா அத தட்டி விடுங்க. ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். அப்படியே ஆல்கரிதம் கொஞ்சம் பரவும். நீங்க தட்டுற லைக்க வச்சு தான் அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். அஃப்கோர்ஸ் நீங்க யூடியூப்ல பார்க்கல. நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த லிசனர்ஸ் மாரி நீங்க வந்து எங்கள Spotify, Apple Podcasts, Audible, JioSaavn அண்ட் மெனி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் எங்க வேணா நீங்க எங்கள ஆடியோல எங்கள கன்சியூம் பண்ணலாம். மேட்ச் பார்த்தீங்களா பாஸோட எல்லா எபிசோட்ஸும் அங்க என்னைக்குமே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ டு ஜஸ்ட் ஃபினிஷ் ஆஃப்
வாஷிங்டன் சுந்தர் அந்த லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் அவரோடது. he knew he had to go. பிரசித் கிருஷ்ணா நீங்க நல்லா ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. நம்ம இந்த பேசிட்டோம், நம்ம வாட்ஸ்அப்பில் பேசிட்டு இருக்கும்போது 2 பால் தான் விளையாடினார் பிரசித் கிருஷ்ணா. ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் 39 ரன்ஸ் போச்சு. அண்ட் த வே ஹி டிட் த ஃபிஸ்ட் பம்ப், ஒரு ஐ திங்க் அந்த ஹோல் சீரீஸ் ரைவல்ரி அதெல்லாம் தெரிய வந்துச்சு, அந்த இன்டென்சிட்டி தெரிய வந்துச்சு. அந்த ஒரு ஹாஃப் செஞ்சுரிக்கு அப்புறம் வந்து அவ்வளோ இன்டென்சிட்டியில் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ தெர் இஸ் சம்திங் டெஃபினெட்லி கோயிங் ஆன் வாஷிங்டன் சுந்தரோட ஹெட்ல. அந்த மேபி அந்த 4th டெஸ்டோட எண்டிங்ல வந்து பென் ஸ்டோக்ஸ் மூட்டி நான் விட்டது. செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் என்னோட பேட்டிங். ஏன்னா வந்து ஹாரி ப்ரூக் வந்து செட் லைக் உனக்கு செஞ்சுரி அடிக்கணும்னு நீ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்க வேண்டிய ஆட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த 4th டெஸ்ட்ல இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் வெயிட் டில் ஐ கெட் மை செஞ்சுரி. அதுக்கப்புறமா வந்து ஐ கேன் ஷோ என்னோட வந்து T20 ஸ்கில்ஸை நான் காட்டுறேன். அண்ட் இந்த இதில் வந்து லிட்டரே அந்த 4 ஓவர் வந்து அவரோட T20 ஸ்கில்ஸ் தான், லைக் டெஸ்ட் ஸ்கில்ஸோட T20 பேட்டிங் ஸ்கில்ஸ் தான் வந்து காமிச்சது. ஓவரால் வந்து இந்த இந்த டெஸ்ட் வந்து இட்ஸ் பீன் லைக் அண்ட் நம்ம வந்து அந்த சீரிஸ் டேக்அவேஸ் பற்றி பேசுறதுக்கு ஒன் திங் இஸ் ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் த சீரிஸ் வந்து 2-2 இஸ் அ ஃபேர் ரிசல்ட். இங்கிலாந்து வந்து 3-1 ஜெயிச்சிருந்தாங்கன்னா வந்து இந்த சீரிஸை ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கண்டிப்பாக வந்து நம்ம இதில் போய் பார்த்தோம்னா இந்தியா ப்ராபப்ளி வந்து அதிக செஷன்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க கம்பேர் டு லைக் இங்கிலாந்து. ஆனால் கிளச் மூமெண்ட்ல வந்துட்டு ஆமா. இங்கிலாந்து போடுறது கேம் அவே ஒரு இந்தியா டிடன். ஸோ அந்த இதில் பார்த்தோன்னா வந்து 3-1 ஐ திங்க் would not have been a fair result. It would have been the right result, but not ஆமா. a fair result ன்னு சொல்லிருக்கலாம். 2-2 is a really fair result. ஒரு ஸ்டாட் வந்துச்சு 75 செஷன்ஸ்ல ஆல்மோஸ்ட் 36-37 செஷன்ஸ்க்கு மேலே வந்து சரி டோட்டல் 75 செஷன்ஸ் லைக் 3 ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு உங்களுக்கு 15 seconds 3 into 5 15 5 So, 75 15 seconds. into 75 sessions 5 75 செஷன்ல you only had 73 sessions. somewhere like 73 செஷன்ஸ் கரெக்ட். அந்த 73 செஷன்ஸ்ல ஆல்மோஸ்ட் 45 செஷன் இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. 40லேருந்து 45 எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியாது, பட் வில் ஃபிகர் இட் அவுட். பட் அது வந்து அந்த இன்னொரு ப்ராட்காஸ்டிங் இதில் வந்து அதை போட்டிருந்தாங்க. அதனால தான் அது இன்னும் கொஞ்சம் இந்தியாவுக்கு வந்து அது 3-1 தோத்துருந்தாங்கன்னா அது கசப்பாக இருந்திருக்கும். பட் எனிவே இட்ஸ் அதான் பேரஸ்ட் ஆஃப் மார்ஜின்ஸ். இதோட க்ளோஸ் ஜெயிச்சதே இல்லை இந்தியா. போலாம் இதுதான் இந்தியாவோட சீரிஸ் closest வந்து 6 runs win தான் has been India's closest. ஓகே, இது another ஸ்டாட். 6 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஷீனி வந்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் 3 பாயிண்ட் கொண்டு வர போகிறீங்க, நான் 3 கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்? கீ டேக்அவேஸ் வந்து இங்கிலாந்து சோஸ் மேன் ஆஃப் த சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 2 மேன் ஆஃப் சீரிஸ் கொடுத்தாங்கல்ல, அதில் இந்தியா கில்லோட வந்து நாட் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு 754 ரன் அடிச்சாரு இந்த சீரீஸ்ல. சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாரு இந்த மாதிரி வந்து இந்த சீரீஸ் முடியும் போது நான் தான் வந்து அதிகமாக ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், தட்ஸ் வாட் இஸ் மை எய்ம் ஃபார் தி சீரீஸ் அப்படின்னாரு அவரு. அண்ட் வந்து அதை அச்சீவ் பண்ணார். பட் அது 754 ரன் மட்டும் ஸ்கோர் பண்ணது இல்லாமல் இட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்மளே வந்து ப்ரீவியூ பண்ணும்போது நீங்கள் வந்து சொன்னீங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து அவர் விளையாடுறதா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சீரீஸில் வந்து இட் பி திஸ் திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னவங்களுக்கு அப்போ வந்து பட் மோர் தென் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இட் ஹாஸ் டு பி சுப்மன் கில். ஏன்னா வந்து அவர் he has to lead from the front. அவரோட கேப்டன்சி வந்து he can only command அந்த ரெஸ்பெக்ட் வந்துட்டு அவர் ரன் அடிச்சாதான். லைக் மற்றவங்களாம் அடிச்சு ஒரு ரன் அடிக்கலன்னா வந்து அந்த கேப்டன்சி வந்து அந்த இது வராது அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் அதுதான் வந்து லைக் என்னோட ஒன் ஆஃப் தி கீ டேக்அவே இன் டர்ம்ஸ் ஆஃப் நாட் ஜஸ்ட் நம்பர் 4ல வந்து அந்த டெண்டுல்கர் கோலிக்கு அடுத்தது வந்து கமிங் இன் பிளேஸ் நம்பர் 4 சிமெண்டிங் தட் நம்பர் 4 ஃபார் இந்தியா டு கேரி ஆன் அந்த லெகசி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து லைக் இந்த சீரீஸில் அவர் டெலிவர் பண்ணது வில் கோ ஆன் டு கிவ் ஹிம் சோ மச் கான்ஃபிடன்ஸ் ஃபார் அ நம்பர் ஆஃப் இயர்ஸ். அவர் தான் வந்து அடுத்த நம்பர் 4 வந்து வில் கேரி ஆன் ஃபார் இந்தியா. ஸோ தெர் இஸ் நோ இல்லை ஆகாஷ் தீப் சின்ன ஃபைட் கொடுத்தாரு அவருக்கு நம்பர் 4 ட்ரை பண்ணார் அவரு. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ஸ்டாம்ப் இஸ் அத்தாரிட்டி அண்ட் கேப்டன்சி பெர்ஸ்பெக்டிவ் கூட வந்து ஓகே அதர் தான் வந்து டாஸ் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண டாஸ் வந்து 5 டாஸ் தோத்தாரு. பட் தட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய வந்து லைக் தி வே ஐ மீன் பர்சனலி லைக் வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது என்னோட ஒரு இது இருக்கிறது வந்து இட்ஸ் லைக் நெவர் கேவ் குல்தீப் சான்ஸ்.
பட் தென் அவர் வந்து அந்த டிசிஷன் எடுத்தார் குல்தீப் விளையாடாதது. இன்னைக்கு கூட வந்து லைக் பீயிங் வெரி வெரி கிளியர் இந்த மேட்ச்ல வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன வந்து எப்படி பவுல் பண்ணோம், ஓவர் டு ஓவர் டாக்கிங் டு எவ்ரி பால் ஆல்மோஸ்ட் அவர் வந்து அவரோட பவுலர்ஸோட பேசினது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு பேட்டிங்ல, ஐ திங்க் as a கேப்டன் ஆல்சோ இஸ் லைக் ரியலி க்ரோன். இந்த மாதிரி ஒரு ஒரு கேம் சீரிஸ் பிளான் வந்து லைக் விளையாடுறதுன்னா, ஏன்னா இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் தி 2-2 அபவுட். இப்ப நம்ம சொன்ன அதேதான். தி எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் வந்து இந்தியா ஒன் சோ மெனி செஷன்ஸ், லாஸ்ட் சோ மெனி செஷன்ஸ் எவ்ரி டே லைக் ஈச் அண்ட் எவ்ரி. அதாவது நீங்க ஒவ்வொரு நாள் வரும்போது வந்துட்டு நிறைய டெஸ்ட் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஓகே இது வந்து இன்னைக்கு என்ன ரிசல்ட், எல்லா டெஸ்ட்டுமே 5வது நாள் வந்து எந்த பக்கம் ரிசல்ட் போகுதுன்னு தெரியாம. ஸோ அந்த மாதிரி ஒரு எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் இருக்கும்போது ஒரு கேப்டனா வந்துட்டு லைக்னா த வே ஹி ஹஸ் மேனேஜ் அண்ட் அந்த கிட்டத்தட்ட வந்து அவங்க 400 ரன் ஸ்கோர் பண்ணி சேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டேல வந்துட்டு டு கோ லைக் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து அவர் அவுட் ஆனப்போ அவர் சொன்னாரு, நான் வந்து லைக் 100 அடிச்சதோட அவுட் ஆயிருக்கூடாது, ஐ ஷுட் ஹவ் கான் பிகர். அண்ட் தென் செகண்ட் டெஸ்ட்ல வந்து ஈவென்ட் லைக் 100 ஸ்கோர் பண்ணாரு. ஸோ வெறும் வந்து அவர் பேசல, அந்த வாக் த டாக் அப்படின்றார்ல, he actually walked the talk both as a captain and as a batsman. So I think stamp is authority. நான் இன்ஃபேக்ட் நான் 2 மொமெண்ட்ஸ் நான் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன் அதுலயே. உங்க பாயிண்ட்லயே ஆட் பண்றதுக்கு. ஒண்ணு வந்து ஈவன் தோ இட் வாஸ் லிட்டில் அக்லி, அந்த லார்ட்ஸோட 3rd டே டுவர்ட்ஸ் தி எண்ட் பும்ரா பாலிங் போடும்போது கிராலி இது பண்ணும்போது க்ரோசம் அப்படின்னு அவர் சொன்னாரு. பட் யூனோ இட் ஜஸ்ட் ஃபெல்ட் தட் அவர் தான் லீடர் ஆஃப் த பேக் அப்படின்னு. 2வது வந்து 4th டெஸ்ட்ல வந்து பென் ஸ்டோக்ஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து என்னடா இது ஹாரி ப்ரூக்கோடலாம் நீ செஞ்சுரி அடிக்க போறியா, என்ன ஃபினிஷ் பண்ண அப்படின்னா, அவர் பால்கனிலே நின்று டேய் அடிங்கடா செஞ்சுரி அடிங்கடா பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு. ஸோ ஹி வாஸ் அந்த த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் அவர் தான். இன்ஃபேக்ட் நான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கில், என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் ரிலேட்டட் தான், ஆனால் ஆன் அ டிஃப்ரெண்ட் நோட். விராட் கோலிக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு இந்தியன் ஃபேன்ஸ், ஹார்ட்கோர் டெஸ்ட் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு வேர்ல்ட் கிரிக்கெட்கே வந்து அதர் தென் தி ஆஷஸ் இந்த வேர்ல்ட் கிரிக்கெட்டை வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் அம்பாசிடராக வந்து கோலி இருந்திருக்காரு அவர் எனர்ஜியோட. அதுக்கு அந்த கோலி இல்லாத டெஸ்ட் கிரிக்கெட் வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருக்குமா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ப்ராட்காஸ்டர்ஸ்க்கு, ஐசிசி, இங்கிலாந்து கிரிக்கெட், ஆஸ்திரேலியா கிரிக்கெட், இந்தியா கிரிக்கெட் எல்லாருக்குமே வந்து இந்த சீரீஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஊக்கமாக இருக்கும். ஒரு டெஸ்ட் ஓகே இந்த இந்தியன் டெஸ்ட் டீம் யூனோ இது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணும் அடுத்த ஒரு 5லேருந்து 7 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற ஒரு சிக்னிஃபிகன்ஸை வந்து இந்த சீரீஸ் ஆக்சுவலி எடுத்துகிட்டு போகுது. இதை வந்து ஆக்சுவலி கேஎல் ராகுல் வந்து ஒரு இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணார் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த மேட்ச், ஒரு ஐ திங்க் டிகேவோட பேசும்போது, தட் வாட் அ சீரீஸ் டு பி இன். ஸோ இது ஈவன் தோ இது இந்தியாவுக்கு வந்து ஒரு ட்ராவாக இருந்தால் கூட இந்த சீரீஸ் வந்து இட் வில் பி ஒரு நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம். நம்ம இந்த கேபா 2021 பார்டர் கவாஸ்கரோ இல்லாட்டி 2001 பார்டர் கவாஸ்கர் வந்து ஜெயிச்சா மாதிரி இல்லாட்டியும் இது ஆல்மோஸ்ட் லைக் அ சீரீஸ் வின் மாதிரி இது இந்தியாவுக்கு, இந்த யங் டிரான்சிஷன் டீம் அண்ட் அ வின் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் என்னோட பாயிண்ட். நீங்க சொல்லுங்க உங்களோட அடுத்த பாயிண்ட். என்னோடது வந்து அடுத்த பாயிண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா வந்து சிராஜ், நம்ம அதை பற்றி பேசணும். சிராஜ் அண்ட் பும்ராஸ் ஆப்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆக்சுவலி ரெண்டா. ஒன்று வந்து சிராஜ், ஏன்னா இப்போ நம்ம ஜெயிச்ச 2 டெஸ்ட்டுமே வந்து பும்ரா விளையாடாத டெஸ்ட்டு, சிராஜ் வந்து ஸ்டுட் அப் அண்ட் பிகேம் தி லைக் bowling pack leader. அது ஒரு பக்கம் நம்ம சிராஜ் பற்றி நிறைய பேசிட்டோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஓகே நான் பும்ரா இல்லைன்னா சிராஜ் வில் ஸ்டாண்ட் அப் அப்படின்றது வந்து பவுலிங் இது இருக்கு. ஆனால் பும்ரா வந்து வாட் இஸ் டெஸ்ட் பவுலர் இஸ் பும்ரா, லைக் இன்னொரு சச் ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் அவர். பட் ஆனால் வந்து இப்போ வந்து இந்த சீரீஸ் பார்த்தோன்னா வந்து லைக் இஸ் பேக் ஆர் இஸ் இன்ஜரி, அவருக்கே வந்து லைக் என்னால் வந்து 5 டெஸ்ட் சீரிஸ் விளையாட முடியாது. லைக் ஐ கேன் நாட் பிளே, ஐ கேன் ஒன்லி பிளே லைக் பிக் அண்ட் சூஸ். இந்த சீரீஸ்லேயே வந்து அவர் கேப்டன்சி அதனால தான் கொடுத்துட்டாரு. வாட் இஸ் இந்தியாஸ் ஃபியூச்சர்? பும்ராவோட பவுலிங் அப்படின்றது வந்து ஒரு இந்தியா விளையாடுற அடுத்த 2 டெஸ்ட் வந்து அதே அக்டோபரில் வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஹோம் சீரிஸு, நவம்பரில் சவுத் ஆஃப்ரிக்கா ஹோம் சீரிஸ். ரெண்டுமே 2 டெஸ்ட் தான் நினைக்கிறேன். மேபி சவுத் ஆஃப்ரிக்கா 3 இருக்கலாம் தெரியல எனக்கு. பட் அது இருக்கு. ஸோ ஷுட் பும்ரா இப்போ வந்து கான்சென்ட்ரேட் மோர் ஆன் லைக் ஒயிட் பால் அண்ட் மூவ் அவே ஃப்ரம் டெஸ்ட், இல்லை
கம்ப்ளீட்டா ஒயிட் பால்ல விட்டுட்டு அவர் வந்து டெஸ்ட் விளையாடணும். ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அவர் டெஸ்ட் தான் லைக் ஷுட் பி மெயின் ப்ரையாரிட்டி. அண்ட் நம்ம வந்து அவரை ப்ரிசர்வ் பண்ணோம். பட் ஆனா வந்து இந்த டெஸ்ட் அவர் விளையாடி இருக்கலாமா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. லைக் இதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் எதுவுமே இல்ல. ஸோ ஒரு 2 மாதம் வந்து ஓகே. பிரேக் வருது. நீங்க என்ன சொல்ல இல்ல சாரி டூ இன்டரப்ட் தேர். ஆனா நீங்க நீங்க சொல்றது வந்து கேள்வி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பும்ராவோட இந்த பேனேஜிங் பும்ராங்கிறது வந்து அந்த இன்கன்சிஸ்டன்சி வந்து ஆக்சுவலி இந்தியன் கிரிக்கெட்ட வந்து ஹர்ட் பண்ணுமா லாங் அதுதான் டர்ம்ல? என்னோட அதுதான் உங்க கேள்வியா? வேர் இஸ் அதாவது வந்து பும்ரா வந்து நம்ம நம்பிட்டு இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல இது வந்து ஃபியூச்சர் டெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த டெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு வேர் டஸ் பும்ரா ஃபிட் இன் டு தட் டெஸ்ட் டீம்? அவரோட இன்ஜுரி ரெக்கார்ட் பொறுத்து ஹவு ஷுட் இந்தியா மேனேஜ் பும்ரா? அதுதான் வந்து லைக் ஒரு கீ டேக்அவே. கிளியர்லி நம்ம வந்து 2 டெஸ்ட்ல ப்ரூவ் லைக் பும்ரா இல்லைனாலும் இந்தியாவில் வின் பண்ண முடியும் ஓவர்சீஸ் அப்படின்றது. பட் வேர் இஸ் வாட் டு வி டூ வித் பும்ரா அப்படின்றது வந்து ஒரு ஐ திங்க் கேள்விக்குறியா வந்திருக்கு ஐ இந்த திங்க் சீரிஸ் முடியும் போது. பட் இது எல்லாமே இந்த 5 டெஸ்ட் சீரிஸ்ல தான் அதிகமா இந்த மாரி ஆமா. கேள்விகள் வரும் இல்லீங்களா? 3 டெஸ்ட் சீரிஸ்ல வந்து உங்களுக்கு 2 டெஸ்ட் நடக்கும். அப்புறம் ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். நீங்க 3 டெஸ்ட் அங்க கூட விளையாடிடலாம். பட் இந்த 5 டெஸ்ட் சீரிஸ்ல தான் அதிகமா வரும். அண்ட் அகைன் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா அண்ட் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ஓவர்சீஸ். ஹோம் கண்டிஷன்ல கூட உங்களுக்கு வந்து சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப் உங்களுக்கு 2 ஃபாஸ்ட் பாலர் தான் தேவை. ஸோ மோஸ்ட்லி லெட்ஸ் சே அவங்க விளையாடுவாங்க. பட் கிரேட் பாயிண்ட். ஏன்னா அது அட் சம் பாயிண்ட் எனக்கும் அது தோணிச்சு. இது இந்த அவர் இல்லாத 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ஸோ நம்ம அந்த கன்சிஸ்டன்ட்டா நம்ம அதோடயே போணுமான்னு. பட் அப்ப பார்த்தீங்கன்னா கூட இப்போ அட் சம் பாயிண்ட் சிராஜ் 5க்கு 5 மேட்ச் இந்த மாரி எல்லா 5 மேட்ச் சீரிஸும் 5 Yeah. மேட்சும் விளையாட முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. திருப்பியும் அங்க வரும். திருப்பி அவர் மேல அந்த கேள்வி வந்துரும். ஸோ ஐ டூ திங்க் தே ஹேவ் அ பிளான். அட்லீஸ்ட் சீரிஸ்க்கு முன்னாடி இந்த மாரி முன்னாடி டிசைட் பண்ணிடுங்க. அவர் இந்த டெஸ்ட் தான் விளையாடுவார்ன்னு முன்னாடியே சொல்லிடுங்க. அட்லீஸ்ட் நீங்க உங்களுக்குள்ள டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டிசைட் பண்றோம். பட் என்னன்னா வந்து தி அதர் திங் என்னன்னா வந்து இந்தியா வந்து ஹாஸ் டு ஹேவ் லைக் பேக் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொட்டேட் பண்றது வந்து அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து எல்லாருமே அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம பிரசித் கிருஷ்ணாவே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து லைக் தி வே இங்கிலாந்து சேஸ் பண்ணது வந்து பிரசித் கிருஷ்ணா நம்ம இந்த டெஸ்ட்ல அவ்வளோ டச் பண்ணல. பட் ரியலிஸ்டிக்லி பிரசித் கிருஷ்ணா வந்து 4-4 ஆர் 4-3 அண்ட் அவரும் வந்து லைக் செம்ம கான்ட்ரிபியூஷன். ஓவரால் ஆக்சுவலி பார்த்தோம்னா வந்து டாப் 10ல வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா வந்து டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ் 14 விக்கெட்ஸ் 3 டெஸ்ட் தான் விளையாடி. ஸோ ஒரு மாதிரி லைக் வில்லன்லேருந்து நாட் நெசசரிலி ஹீரோ அட்லீஸ்ட் சைடு ஹீரோ ரேஞ்சுக்கு வந்துட்டார் பிரசித் கிருஷ்ணா. ஸோ இந்தியா Side hero range க்கு வந்துட்டாரு, ஆமா. bowling unit, fast bowling unit. ஓகே. வி ஜஸ்ட் ஹேவ் டு மூவ் ஆன் a little faster. ஸோ என்னோடது ஆக்சுவலி அடுத்த பாயிண்ட் வந்து இந்தியாவோட 4th சீமர் ப்ராப்ளம் ஓவர்சீஸ். ஐ திங்க் அது வந்து கொஞ்சம் ஐ ஒன்ட் சே எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீதர் நிதிஷ் ரெட்டி இல்லாட்டி ஷார்துல் டாக்கூர் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல கூட பரவாயில்ல. ஷார்துல் டாக்கூர் 40 ரன் அடிச்சாரு. நிதிஷ் ரெட்டி அன்னைக்கு அந்த லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஆக்சுவலி இன்னும் ஒரு அந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணாரு. அண்ட் பொட்டன்ஷியல் இருக்கு, பேட்டிங் பொட்டன்ஷியல். ஆனா 2 பேருக்குமே அந்த 4th சீமருக்கான அந்த இன்சிசிவ்னஸ் இல்லாட்டி அந்த எக்கானமி மெயின்டெயின் பண்ற கெப்பாசிட்டி இல்ல. ஸோ எந்த இன்டென்சிட்டி அந்த 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொண்டு வராங்களோ அத வந்து அது அப்படியே அட்லீஸ்ட் அந்த மொமெண்டம் மெயின்டெயின் பண்றது தான் அந்த 4th பாலரோட வேலை. அவங்க விக்கெட்லாம் கொண்டு வரணும்னு கூட தேவையில்ல. பட் இட் ஜஸ்ட் ஃபெல்ட் நம்மளுக்கு 2 நல்ல ஆல்ரவுண்டர் வந்து அமைஞ்சிருக்காங்க. ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர். நாளைக்கு ஜடேஜா இல்லன்னா கூட யூ ஹேவ் அக்ஷர் பட்டேல். ஆனாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்க ஸ்பின் பாலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஃபுல் டைம் ஸ்பின் பாலர்ஸ் அந்த அளவுக்கு அவங்க இம்பேக்ட் அவ்வளோவா பண்ண முடியாது அவங்களால. எஸ்பெஷலி இங்கிலாந்து மாரி இடத்துல, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கால பண்ண முடியாது. யூ நீட் த 4th சீமர் அண்ட் இந்தியா இஸ் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் த 4th சீமர். அண்ட் இன்னொரு ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் 8 ஒரு பாலர்ஸ் வந்து பேட்டிங் பண்ற கெப்பாசிட்டியே இல்ல. ஐ திங்க் இது ஒரு பெரிய ஒரு டேக் அவேயா அது இருக்கு வந்து இந்தியாக்கு. அதான் 2 சைடா வந்து அனலைஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து இந்தியா நீட் தி ஃபோர்ஸ் எனக்கு வந்து டொமஸ்டிக்லயும் வந்து யாருமே இல்ல. ஐ மீன் தி லைக்ஸ் ஆஃப் சிவம் துபே அவர் வந்து ரெட் பால்ல பண்ணிட்டு லைக் somebody who can bat and bowl. சிவம் துபே வந்து whether அவர் இருக்கா இல்லையா லைக் ஆர் இஸ் மோர் T20 ஃபோக்கஸ். அந்த ஹார்திக் பாண்டியா மோல்ல இஸ் வாட் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பவுலர் வந்து அந்த இன்டென்சிட்டியோட போடுறது அப்படின்னு சொல்லிட்டு.
டொமஸ்டிக்ல வந்து யாருமே வந்து ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து லைக் ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் தான். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து அந்த நீங்க 8வது சொன்னீங்களே இப்போ 8th அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் த பேட்ஸ்மேன் பாட்டம் 3 பேட்ஸ்மேன் இந்தியாவோடது, இஃப் தே கேன் பேட் அவங்களால பேட் பண்ண முடிஞ்சு ஆளுக்கு ஒரு 20 ரன் கன்சிஸ்டன்ட்டா அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த 4th பால் யூ வில் திங்க் ஓகே அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 60 ரன் வருது அப்படின்றதுனால யூ கேன் ப்ராபப்லி கிவ் அவே அந்த 4th சீமர் மேபி லைக் ஒரு ரித்திஷ் ரெட்டியோட மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் யூர் ரைட், ஓவர்சீஸ்ல வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டோக்ஸ் ரேஞ்சுக்கு வந்து ஒரு பேட் கமென்ஸ் அந்த அந்த அளவுக்கு பவுலிங் ஸ்கில் இல்லைனாலும் நீங்க சொல்ற மாதிரி ஓரளவுக்கு வந்து லைக் ஓல்டன் எண்ட் அப்படின்ற அளவுக்கு வேணும். இல்ல கரெக்ட். ஈதர் உங்களுக்கு வந்து ஸ்டோக்ஸ் ஓகே ஸ்டோக்ஸ் இஸ் ஒன்ஸ் இன் அ ஜெனரேஷன் பிளேயர் விட்டுறலாம். இப்போ ஒரு கேமரூன் கிரீன் எடுத்தீங்கன்னா இஸ் அ பாலர், இஸ் அ ப்ராப்பர் பேட்டர் அவரு. ஆனா பாலிங்ல வந்து ஹீ கேன் ஹோல்ட் த லைன் அப்படின்னு சொல்லலாம். ஐ வுட் ரேட் ஹிம் பெட்டர் தென் நிதிஷ் ரெட்டி ஃபார் ஷோர். ஈவன் இந்த சீரீஸை பார்க்கும்போது ஷார்துல் டாக்கூரோட பெட்டராக தான் போட்டார். இல்லாட்டி ஒரு பேட் கமின்ஸ் மாதிரியான பாலர் ஹூ கேன் பேட், இல்லாட்டி கிறிஸ் வோக்ஸ் மாதிரியான பாலர் ஹூ கேன் பேட். கண்டிப்பா we need a bowler who can bat. ஒரு ப்ராப்பர் நம்பர் 8 இவன் வந்த 25 ரன் அடிப்பான்டாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். எனிவே நீங்க சொல்லுங்க உங்க லாஸ்ட் பாயிண்ட். ஸோ 4 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. லாஸ்ட் நீங்க ஒன் ஒன்று வந்து நான் சொல்லுங்க. இஸ் மோர் அரௌண்ட் தி டாப் ஆர்டர் பேட்டிங் தான். அதாவது வந்து அகைன் நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க கோலி போனோம் வந்து டெஸ்ட் பேட்டிங் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் ஐ திங்க் ஓவர்சீஸ்ல அட் ஹோம் வந்து இதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. லைக் ஓவர்சீஸ்ல வந்து அந்த ஓப்பனிங் பேட்டிங் இருக்கா அப்படின்றது இந்த சீரீஸ்ல வந்து லைக் ஆப்வியஸ்லி கேஎல் ராகுல் வந்து போன வாட்டியே வந்து இங்கிலாந்து வந்தப்போ லைக் ஹி பேட்டட் ஸோ கம்ஃபர்டபுள் கேஎல் ராகுல் வந்து விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யசஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு ஹி சீம்ஸ் டு பி லைக் டெம்பர்மெண்ட் டெக்னிக் இருக்கு. ஆப்வியஸ்லி கில் பத்தி பேசிட்டோம், ரிஷப் பந்த் பத்தி பேசவே தேவையில்ல லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் வைஸ். ஐ ஸ்டில் திங்க் இந்த டெஸ்ட்ல கருண் நாயர் விளையாடினாரு. பட் அந்த இடத்துல வந்து தேர் இஸ் அ நீட் ஃபார் இன்னொரு பேட்ஸ்மேன், வெதர் நாட் நெசசரிலி கருண் நாயர், வெதர் இட் சர்ஃப்ராஸா, அட்லீஸ்ட் ஹோம்ல வந்து கண்டிப்பா சர்ஃப்ராஸ் பாசிபிலிட்டி. மேபி இஃப் யூ கேன் பிளே ஓவர்சீஸ் ஆல்சோ. பட் ஆனால் எய்தர்வே எப்படி நீங்க பார்த்தீங்கனாலும் இந்தியாவோட பேட்டிங் சீம்ஸ் டு ஹேவ் பேட்டிங் ஸ்டாக்ஸ் நல்லா வந்து லைக் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஐ மீன் டாப் 5 என்னமோ வந்து சொல்லுங்க ஸ்ரேயஸ் ஐயர். ஐ டோன்ட் நோ. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எனக்கு தெரியல. அட் ஹோம் ஐ திங்க் யா ஹி வில் டு வெல். ஆனா தெரியல ஓவர்சீஸ்ல அவர் என்ன பண்ண ஸோ முடியும். அந்த இதில் வந்து ஐ திங்க் வெரி குவிக்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் இஸ் இன் நம்ம bowling பற்றி பேசினோம். பட் பேட்டிங் ஐ டெஃபினெட்லி திங்க் வெல் settled other than Ravindra Jadeja who may retire in a couple of years. I think we have got a very good batting lineup. That's a key takeaway. யா ஷோர். ஸோ லாஸ்ட் ஒன் என் சைட்லேருந்து வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு ஆல்ரவுண்டர் செட் நமக்கு. விச் இஸ் யூ ஹேவ் த டிஸ்கவரி, ஐ வாண்ட் சே டிஸ்கவரி ரீடிஸ்கவரின்னு சொல்லுவோம். ஏன்னா 4 வருஷமா விளையாட்டு இருக்காரு பாவம் அவரு. பட் இப்போ இனிமேல் ஹி இஸ் கோயிங் டு கெட் அ கன்சிஸ்டன்ட் ரன் ஃபார் ஷோர். வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆஸ் அ பாலர் அவர் இன்னும் நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும். பட் ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் பிட்வீன் ஹிம் அண்ட் ஜடேஜா, அவங்க 2 பேரும் வந்து அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் இப்போ அவங்க வந்து அஸ்வின் அண்ட் ஜடேஜாவோட ரோல் பூட்ஸை வந்து ஃபில் பண்றதுக்கு 2 பேரும் கையை தூக்கி Very ரெடியா வெயிட் interesting, பண்ணிட்டு like நீங்க சொல்றீங்க, but very interesting when India home series West Indies and South Africa விளையாடும் போது 4 ஸ்பின்னர் விளையாடுவாங்களா? இல்ல அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா அண்ட் குல்தீப், ஆர் இல்ல குல்தீப். அக்ஷர் பட்டேல் இல்லாம 3 ஸ்பின்னர் தான் விளையாடுவாங்களா? அண்ட் வில் வாஷிங்டன் சுந்தர் கெட் ஐ ஹோப் அவருக்கு வந்து லைக் இந்தியா கிவ்ஸ் him more opportunity அண்ட் இந்தியாவில் விளையாடின உடனே டக்குன்னு வந்து அவரை ட்ராப் பண்ணிட்டு டோன்ட் கோ ஃபார் அக்ஷர். ஏன்னா வந்து லெஃப்ட் ஆர்மருக்கு வந்து ஜடேஜா இஸ் தேர், ஷுட் கோ ஃபார் அன் ஆஃப் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர். அவரோட bowling வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ் வி ஹேவ் டு see லைக் வெதர் அஸ்வினோட பிளேஸ் வந்து வெதர் கேன் டேக் பேட்டிங் வைஸ் இஸ் அவர் வந்து ஓவர்சீஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ கேஸ் ஆஃப் லைக் ஹவு வெல் கேன் he பேட் at home. I mean, if he bowls like half as good as Ashwin, given his batting வந்து நம்ம பார்த்தது, I think he will become like much as important as Ashwin or அந்த மாதிரி ஒரு career, even if he bowls at 50% as good as Ashwin. ஏன்னா அஸ்வினோட பேட்டிங் tapered off, whereas இவருக்கு வந்து கண்டிப்பா வந்து பேட்டிங் இஸ் லைக் really good. ஆமா. ஐ திங்க் டெம்பரமெண்ட் எஸ்பெஷலி மேபி தட்ஸ் தி ஆன்சர். ஸோ இவர் வந்து ஒரு நீங்க சொன்னீங்கல்ல கருண் நாயர்
Yeah. அந்த இடத்த மேபி சர்ஃப்ராஸ் அப்படின்னு மேபி வாஷிங்டன் சுந்தர் ஹீ இஸ் யுவர் ஃபியூச்சர் At India, நம்பர் and 6 India at least ரிஷப் definitely பந்த் from a அப்புறம் ஆமா. ஓகே. ஐ திங்க் எல்லாமே பேசிட்டோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பேசி முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அகைன் ஜஸ்ட் அதே விண்ணப்பம் தான். நீங்க இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க பேசுறது என்ஜாய் பண்றீங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, ப்ளீஸ் யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா, அந்த லைக்க தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் அமுக்கி நம்ம ஃபேமிலியில சேருங்க. எம்பிபி ஃபேமிலியில. இல்லாட்டி நீங்க எங்கள ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் கேட்கலாம். ப்ளீஸ் கண்டிப்பா அங்க ஃபாலோ பண்ணுங்க. வேர்ட ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் ஒரே ஒரு லாஸ்ட் கேள்வி. பேஸ்பால், இங்கிலாந்து, ஆஷஸ். இங்கிலாந்து வந்து பேஸ்பாலோட தான் போவாங்க ஆஷஸ். பட் ஆனா இட்ஸ் நாட் இங்கிலாந்து ஆஷஸ் வின் பண்றதுக்கு அது வந்து வெறும் பேஸ்பால் மட்டுமே இல்ல. தே நீட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மார்க்வுட். இவங்க 2 பேரும் ஃபிட் ஆனாங்கன்னா ஐ திங்க் தேர் இஸ் அ மச் பெட்டர் சான்ஸ். ஏன்னா பவுலிங் தான் மோர். இந்த பவுலிங் இந்த சீரீஸ்ல விளையாண்ட பவுலிங் வந்து ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஓகே. பட் இஃப் தே கோ ஆஸ்திரேலியால மோர் தென் பேஸ்பால். ஏன்னா மெயின் என்ன ப்ராப்ளம் பேஸ்பால் நம்ம இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்தோம். இந்த இதுலயே இந்த செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க பவுலர்ஸ் ரெஸ்டே கிடைக்கிறது இல்ல. பேஸ்பால் இஸ் ஃபைன். நிறைய ரன் அடிக்கிறாங்க. ஆர் லைக் டேக் அவே ஃப்ரம் மேட்சஸ். ஆனா வந்து பவுலர்ஸ்க்கு ரெஸ்டே கிடைக்கிறது இல்ல. திருப்பி பவுலர்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா it is very hard to sustain and bowl. You will have bowlers breaking down. ஸோ அந்த விதத்துல வந்து கண்டிப்பா அவங்க பேஸ்பால்ல மாற போறது இல்லை. பேட்டிங் வந்து ஐ திங்க் ஓரளவுக்கு வந்து இதுதான் செட் டீம். இந்த டீம் தான் போக போறது பேட்டிங்கு. there is going to be no change. பேஸ்பால் இதே மாதிரி தான் விளையாட போறாங்க. பட் they need like to give their bowlers more rest. அதுதான் வந்து I will and or rotate ஆமா. bowlers. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து லுக்கிங் பேக் நம்ம மேபி ஆஷஸோட ப்ரிவியூவும் பண்ணுவோம் ஃபியூ மந்த்ஸில். இங்கிலாண்டோட பெஸ்ட் சான்ஸ் சின்ஸ் 2010 நான் என்ன தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா ஆஸ்திரேலியா இஸ் வல்னரபிள். திஸ் இஸ் அபவுட் இந்தியா அண்ட் வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ நம்ம எல்லாம் அகெயின் அதை பற்றி பேசுவோம். பட் ஜஸ்ட் வாண்டட் டு டச் அப்பான். ஐ ஹாவ் அ ஃபீலிங் இங்கிலாந்து ஆர் கோயிங் டு ஃபேன்சி தேர் சான்சஸ். பட் அகெயின் நாங்கள் பேசுறது பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க, கேட்டுகிட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா?